இன்னி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 24/2/2022 நேத்து வரைக்கும் என்றைக்காவது ரஷ்யாவில இருந்து நம்ம ஆயில் வாங்குறதை நிறுத்தினோம் அப்படின்னு உங்களால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியுமா? கன்செஷன் எப்ப கொடுப்பாங்க? அவங்களுடைய சரக்குகளுக்கு ஆள் இல்லைன்னும் போது கன்செஷன் கொடுப்பாங்க. புட்டின் கன்செஷன் கொடுக்கறது இல்ல அப்படின்ற தகவலா முதல்ல கொடுக்கறது இல்லையா கொடுக்கறாங்களா அது செகண்டரி, அதுக்கப்புறம் வரும். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னி வரைக்கும் நாம நிறுத்தி இருக்கோமா? இல்ல, நம்ம வாங்கிட்டு தான் குறைச்சிருக்கோம். இட் டிபெண்ட்ஸ் ராம்சே, புரிஞ்சுக்கிறீங்களா? அது ஏறும் இறங்கும், புரியுதுங்களா? ஏன் தானே சார் அமெரிக்காவின் அழுத்தம், ட்ரம்பினுடைய அழுத்தம், அடிபணிந்தது இந்தியா. அப்போ யுத்தத்துக்கு முன்னாடி 3% தான் நம்ம ரஷ்யால இருந்து வாங்கியிருந்தோம். அப்ப யார் அழுத்தம் கொடுத்தாங்க? ஏன் சவுதி அரேபியா கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம்? இதுக்கு யாரா பதில் சொல்வீங்களா? 3% தான் ரஷ்யன் ஆயில் 24/2/2022 முன்னாடி சீப்பா கிடைக்குது. அதுதான் இப்ப புரியுதுங்களா? ஈஸியா வருது. இப்ப ஈஸியா வருதுன்னு சொல்லாதீங்க. சவுதியில இருந்து வரதை விட ரஷ்யால இருந்து வரது கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வாருக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாம் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாங்க, நாங்க வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, நாம வாங்கினோம். புரியுதுங்களா? இது பியூர்லி கமர்ஷியல் பேசிஸ். அடுத்தது, இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்க விளக்கெண்ணெய்களே இந்த ரஷ்யன் ஆயில் நாங்க ஏன் வாங்க மாட்டோம்னா அதுல உக்ரைன் ரத்தம் படிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ரிஃபைன் பண்ணி அமிச்ச உடனே அந்த உக்ரைன் ரத்தம் போயிடுச்சு போல இருக்குது. க்ரூட் ஆயில்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. ரத்தம் இருக்கு, பெட்ரோல் டீசல் கிடையாது. அந்த ரத்தத்தை எடுத்துறீங்க, அதுதான் ரிஃபைன் பண்றோம்.